மற்றுமொரு முக்கிய செய்தி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திடீர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஓபிஎஸ்ஸின் இந்த திடீர் டெல்லி பயணம் என்ன விவரங்களை பதிவு பண்ணலாம்? சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் கட்சிகளில் பல மாற்றங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலை என்ன என்பது குறித்து தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர்கள் உள்ளிட்டோர் விமர்சனங்களை வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை தனியார் மண்டபத்தில் திரட்டி அதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்பொழுது டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு என்னுடைய முடிவை நான் அறிவிப்பேன், அதற்குள்ளாக அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கான சமிக்ஞைகள் எந்த அளவிலும் இடம்பெறாத நிலையில் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அடுத்தடுத்து அவர்கள் ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களெல்லாம் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது கேரளாவிலிருந்து கொச்சியிலிருந்து நேரடியாக இன்று பிற்பகல் 3 மணி அளவில் பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். இன்று காலைதான் துக்ளக் ஆசிரியராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தார். குருமூர்த்தியாகட்டும் அல்லது ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், இருவருமே ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமானவர்கள் என்றால் தர்ம யுத்தம் தொடங்கிய காலத்திலிருந்தே குருமூர்த்தியின் வீட்டில்தான் முகாமிட்டு அவருடைய அறிவுரையின் அடிப்படையில் தான் அவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த தர்ம யுத்தத்தை தொடங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று காலை குருமூர்த்தியும் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஓபிஎஸும் இன்று பிற்பகல் 3 மணிக்கு டெல்லி சென்றிருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினத்திலே அவருடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் டெல்லி சென்றிருக்கிறார். அவர் அங்கேயே தான் முகாமிட்டு இருக்கிறார். இதே நேரத்தில் மற்றொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. குருமூர்த்தியின் ஏற்பாட்டில் டெல்லியில் உள்ள மூத்த தலைவர்களை, பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை ஓ பன்னீர்செல்வம் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் புதிய கட்சி தொடங்குவதற்காகவும் தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய இரட்டை இலை வழக்கு தொடர்பாகவும் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவினுடைய அந்த உரிமை மீட்பு குழுவை கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கான அந்த வேலைகளிலும் ஓ பன்னீர்செல்வம் இறங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்து டிசம்பர் 5ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளாக அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.